நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் 4.5 கிலோமீட்டர்ஸுங்க பரந்தூர் ஏர்போர்ட். 4.5 கிலோமீட்டர் தான். 4.5 கிலோமீட்டர். அப்படியே அங்கே தான் வரப்போகுது நீங்கள் இல்லையா? இங்கிருந்தே ஜூம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சியட் டயர் கம்பெனி தெரியும். ஆமா, மதுரமங்கலம். அதுக்கு பேக் சைடு நம்ம ஏர்போர்ட் வரும். ஓ, மதுரமங்கலத்துக்கு அடுத்து வந்து பரந்தூர் ஏர்போர்ட் வருது. அதுக்கு அடுத்தது பெங்களூரோட எக்ஸ்பிரஸ் ட்ராக்குங்க. நீங்கள் நார்மலாக இருக்கிற ரோடு போனீங்கன்னா 7 hours to 6 hours ஆகுதுங்க. இந்த எக்ஸ்பிரஸ் ட்ராக்ல வந்து 2.5 to 3 hours கவர்மெண்ட்டே சொல்லி. ஆமாம், புதுசாக போட்டுருக்காங்க. அதுக்கு நம்மளுக்கு 3 கிலோமீட்டர்ஸ் வருது. 3 கிலோமீட்டர் தான். ஆமாங்க. சைஸஸ் பார்த்தீங்கன்னா 600லேருந்து 2400 வரையும் இருக்குது. மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஃபேஸிங் எல்லா ஃபேஸிங்ஸ்லையும் இருக்குது. இனிமேல் வந்து புதுசாக போனால் 2.5 3 கோடி ரூபாய் ஆகுதுங்க ஒரு ஏக்கரு. இங்கே லே அவுட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டஃப்பு. ஸோ இது வந்து நாங்கள் வாங்கி வச்சதுனால இந்த ரேட்டுக்கு நாங்கள் ஆஃபர். சரி, அப்போ நம்ம சைடில் வந்து இப்போ இடம் வாங்கினா லாபத்தோடவே வாங்கிக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக. வணக்கம் நேயர்களே, சென்னையோட புதிய ஏர்போர்ட் பரந்தூர்ல பாதி விலையில அப்ரூவ்ட் வீட்டு மனைகளை சேல்ஸ் பண்ணிட்டு வராங்க பேனியன் ட்ரீ எஸ்டேட்ஸ் நிறுவனம். 7,50,000 ரூபாயில இருந்து வீட்டு மனைகளையும் 19,50,000 ரூபாயில இருந்து தனி வீடுகளையும் இவங்க தராங்க. இந்த மனைப்பிரிவு பற்றி அந்த நிறுவனத்தின் எம்டி திரு மகேஷ் அவர்களோடு நாம் நிகழ்த்திய நேர்காணல் அடுத்ததாக உங்கள் பார்வைக்கு. சென்னையோட புதிய ஏர்போர்ட் பரந்தூருக்கு ரொம்ப பக்கத்தில் ஒரு சைட்டு வந்து சேலுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. சைட்டுக்கு ஃப்ரண்ட்லேயே வந்து ஊர்லாம் இருக்கு இல்லையா? வீடுகளை பார்க்க முடியுது. நம்ம சைட்லேருந்து கரெக்டாக பரந்தூர் வந்து எவ்வளோ தூரம் சார்? அதாவது ஏர்போர்ட் வரப்போகுது இல்லையா? அந்த ஏர்போர்ட் நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் 4.5 கிலோமீட்டர்ஸுங்க பரந்தூர் ஏர்போர்ட். 4.5 கிலோமீட்டர் தான். 4.5 கிலோமீட்டர். அப்படியே அங்கே தான் வரப்போகுது இல்லையா? இங்கிருந்தே ஜூம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சியட் டயர் கம்பெனி தெரியும். ஆமாம், மதுரமங்கலம். அதுக்கு பேக் சைடு நம்ம ஏர்போர்ட் வருது. ஓ, மதுரமங்கலத்துக்கு அடுத்து வந்து பரந்தூர் ஏர்போர்ட் வருது. இந்த ஊர் என்ன பேர் சார்? வீடுகளை பார்க்க முடியுது இல்லையா? இது வந்து புதுப்பட்டுங்க. புதுப்பட்டு. சரி, நம்ம சைட்டுக்கு இங்கே எப்படிலாம் வரலாங்க? சுங்கார் சத்திரத்துலேருந்து வரலாங்க. சுங்கார் சத்திரத்துலேருந்து வரதுக்கு 7 கிலோமீட்டர் ஆகுதுங்க. அதே மாதிரி இப்படி மப்பேட்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு 11 கிலோமீட்டர்ஸ் அப்படியே வரும். சரி, பக்கத்தில் உள்ள சிட்டி எது சார்? சுங்கார் சத்திரம் நம்மளுக்கு டவுன் ஆகும். சரி, பக்கத்தில் ஆட்டோ வசதி எல்லாமே இருக்குல்ல? எல்லாம் இருக்குங்க. எனி டைம் நைட் சர்வீசஸ் இருக்குது. ஆட்டோ எனி டைம் இருக்குங்க. நியர்பை ஹாஸ்பிட்டல்ஸ்னா சுங்கார் சத்திரம் இருக்குது. அப்புறம் சவிதாதும் பிரான்ச்சஸ் இங்கே வச்சுருக்காங்க. இப்போ மப்பேட்டில் அங்கே நியர்பை ஹாஸ்பிட்டல்ஸ். இப்போ நம்ம சைட்டு வந்து என்ன அப்ரூவ்டு சார்? எத்தனை பிளாட் போட்டிருக்கீங்க? இது என்ன சைஸ்ல இருந்து பிளாட்டுக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது? இது மொத்தம் 7 ஏக்கர்ஸுங்க. கேடட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். ரெரா அப்ரூவ்டும் இருக்குது. பேங்க் லோன்ஸும் வாங்கியிருக்காங்க. அப்ரூவ் வாங்கியிருக்கோம். பிளாட் சைஸ் சார்? சைஸஸ் பார்த்தீங்கன்னா 600லேருந்து 2400 வரையும் இருக்குங்க. மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? ஃபேஸிங் எல்லா ஃபேஸிங்ஸ்லையும் இருக்குங்க. நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் எல்லாமே இருக்குது. 4 ஃபேஸிங் இருக்குது. கார்னரும் இருக்குது. ஓ, இப்போ வந்து எல்லாம் வாங்கிக்கலாம். எல்லாமே ரெடியாக இருக்குது. வாங்கிக்கலாங்க. சரி சார், ரோட் சைஸ் சொல்லுங்கள் சார். நம்ம ரோட் சைஸஸ் பார்த்தீங்கன்னா 30 ஃபீட்டு 24 ஃபீட்டுங்க. இங்கே 2 சைஸஸ். சரி சார், வேறு சைட்டில் ஏபி வசதிலாம் சார்? எல்லாமே வந்திருக்குங்க. இபி வசதி இருக்குது. ஹவுசஸும் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க கஸ்டமர்ஸை. ஸோ இங்கே இபி வாட்டரும் போர்ட்டபிள் வாட்டருங்க. 60 அடியிலே தண்ணி இருக்குது. சரி சார், இந்த வாட்டர்லாம் எப்படி சார்? பார்க்குற ஃபுல்லாக பூக்கள்லாம் அழகாக இருக்குது. இங்கே நம்ம ஓன் சோர்ஸ் வாட்டர் தாங்க. இந்த வாட்டரில் வருது. ரெட் சாயில் கொஞ்சம். சாயிலும் ரெட் சாயில். செம்மண் ஏரியா. சரி, தண்ணி அப்படியே குடிக்கலாமா சார்? நல்லா குடிக்கலாம். சரி, ஸோ நீங்கள் இந்த பிளான்டிங் இருக்கிறதே பார்க்கலாம். அந்த வாட்டர் நல்லா இருந்தால் தான் இந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு பிளான்ஸ். ஆமாம், அதனால் பச்சை பசையில் இருக்குது. ஆமாம், வாட்டர் நல்லா இருக்கும். சார், நம்ம வரும்போதே பார்த்தேன் ஃப்ரெண்டில் வந்து ஒரு சைட்டு வந்து ஏற்கனவே ஃபேஸ் 1 முடிச்சிட்டிங்களோ? இது மொத்தம் 5 ஃபேஸ் போட்டாங்க. இது 6வது ஃபேஸு. இப்போ நம்ம நிற்கிறது வந்து 6வது ஃபேஸ். ஏற்கனவே 5 முடிச்சிருக்கு. 56 ஏக்கருங்க இது. இது இதில் இருக்குது லாஸ்ட். இது 7 ஏக்கர் இது வாங்கியிருக்கோம். இப்போ ஏரோவில்லா இதோட பேர். ஒரு கஸ்டமர் பரந்தூருக்கு பக்கத்தில் இந்த சைட்டில் இடம் வாங்குறதுக்கு ஒரு 4 காரணம் சொல்லுங்கள் சார். அதாவது சார், மெயின் வந்துட்டு அவர் வாங்க வர்றதுக்கு ஏர்போர்ட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட்டில் இருந்து 4.5 கிலோமீட்டர் ஏர்போர்ட் ஆகுது. அதுக்கு அடுத்தது பெங்களூரோட எக்ஸ்பிரஸ் ட்ராக்குங்க. நீங்கள் நார்மலாக இருக்கிற ரோடு போனீங்கன்னா 7 hours to 6 hours ஆகுதுங்க. இந்த எக்ஸ்பிரஸ் ட்ராக்ல வந்து 2.5 to 3 hours கவர்மெண்ட்டே சொல்லி. ஆமாம், புதுசாக போட்டுருக்காங்க. அதுக்கு நம்மளுக்கு 3 கிலோமீட்டர்ஸ் வருது. 3 கிலோமீட்டர் தான். ஆமாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மெட்ரோவை பார்த்தீங்கன்னா சுங்கார் சத்திரம் நம்மளுக்கு ஆகிடுதுங்க. 7 கிலோமீட்டர்ஸில் நம்ம மெட்ரோ கனெக்ஷன் இருக்குது. அதாவது ஃபியூச்சரில் வந்து பரந்தூருக்கு வரக்கூடிய மெட்ரோ இல்லையா? ஆமாங்க. அதாவது பூந்தமல்லி விட்டு பரந்தூர் மெட்ரோ. அது பக்கத்தில் மெட்ரோ எங்கே சார் வருது? அதுக்கு நெக்ஸ்ட்ன்றது பரந்தூருக்கு இந்த கிராசிங் போகுதுங்க. நம்மளுக்கு வந்து மெயின் சுங்கார் சத்திரத்தில் இருக்குங்க. சரி, ஆனால் பரந்தூர்லேயே ஒரு மெட்ரோ வரப்போகுது இல்லையா? அது மெட்ரோ இருக்குது. இந்த லெஃப்ட்டில் வந்து சுங்கார் சத்திரம். அங்கேயும் ஒரு மெட்ரோ நம்மளுக்கு மெயின். அதாவது 2 மெட்ரோ வருது. மெயின் ஜங்ஷன். அது போக சார், அது போக பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா டான் பாஸ்கோ ஸ்கூல் இருக்குங்க. சென்னையில் இருக்கிற டான் பாஸ்கோட பிரான்ச் தான் இது. பக்கத்தே இருக்குது. பக்கத்துலேயே இருக்குது. எவ்வளோ தூரம் சார்? இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர். 1.5 கிலோமீட்டர். ஆமாம். மகரிஷி வித்யா மந்திர் இருக்குங்க. சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டரில் அது வந்து மெயின் ரோட்டில் இருக்கிறது. ஸோ அது 2 பெரிய நல்ல எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. ப்ளஸ் இதை சுற்றி நம்மளுக்கு காலேஜஸ் எல்லாமே இருக்குது. நல்ல காலேஜஸ் எல்லாம் இருக்குது. சரி சார், இப்போ நம்ம சைட்டில் வந்து ப்ரைஸ் என்ன சார்? இது வந்து 1250 ஆகுதுங்க. அதான் 1250 ரூபா. இதில் 20% டவுன் பேமெண்ட் பண்ணுங்கள். 80% பேங்க் லோன். லோன் வசதி இருக்குது. லோன் வசதி தான். சரி சார்,
ஒரு கஸ்டமர் வந்து இப்போ நம்மகிட்ட பிளாட் வாங்குறாங்க, சரி. இன்னும் ஒரு 2 வருஷம் ஒரு 3 வருஷம் கழிச்சு எந்த அளவுக்கு ஒரு growth எதிர்பார்க்கலாம்? அதாவது பிரைஸ். அதாவதுங்க இது வந்து அப்நார்மல் growthங்க. இங்கே இது நாங்கள் வந்து அந்த காலத்திலேயே வாங்கி வச்சதுனால இந்த ரேட்டுக்கு கொடுக்குறாங்க. இன்றைக்கி வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி பண்ணுறாங்கன்னா 2000 ரூபாய் கம்மி இங்கே பண்ணவே முடியாதுங்க. நாங்கள் ஆல்ரெடி பண்ணதுனால அந்த பேலன்ஸ் இருக்கிறதுனால இந்த ரேட் கொடுக்குறோம். சரி சரி சரி. இப்போ நம்ம வந்து கஸ்டமர் 1650 ரூபாய்க்கு வாங்குறாங்க, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு அந்த ப்ரைஸ் எந்த அளவுக்கு ஒரு ஹையாக இருக்கும்? கண்டிப்பாக டபுள் த காஸ்ட் ஆயிருக்குங்க. ஏன்னா இனிமேல் வந்து புதுசாக போனால் 2.5 3 கோடி ரூபாய் ஆகுதுங்க ஒரு ஏக்கரு. இங்கே லே அவுட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டஃப்பு. ஸோ இது வந்து நாங்கள் வாங்கி வச்சதுனால இந்த ரேட்டுக்கு நாங்கள். சரி, அப்போ நம்ம சைட்டில் வந்து இப்போ இடம் வாங்கினா லாபத்தோடவே வாங்கிக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக. ஒரு கஸ்டமர் நம்ம சைட்டில் வந்து இடம் வாங்கிட்டாங்க, ஒரு 2 வருஷம் ஒரு 3 வருஷம் கழிச்சு அந்த பிளாட்டை வந்து ரீசேல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து உங்களை அப்ரோச் பண்ணால் நீங்கள் ரீசேல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா சார்? கண்டிப்பாக நாங்கள் பண்ணி தருவோங்க. ஏன்னா நாங்கள் மார்க்கெட்டர் கிடையாது, ஓனர்ஸ். நாங்கள் இங்கே இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய லேண்ட் இங்கே வச்சுட்ருக்கோம். நாங்கள் இன்னும் நிறைய நாள் ட்ராவல் பண்ணுவாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் பண்ணி தரோம். சரி, அதனால் பயப்பட வேண்டாம், தைரியமாக வாங்கலாங்கிறீங்க. ஆமாங்க. நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் மப்பையில் வந்து அந்த ட்ரை போர்ட் வருதுல சார்? ஆமாங்க. அந்த ட்ரை போர்ட் வந்து இங்கேருந்து எவ்வளோ தூரம்? கரெக்டாக ஒரு 11 கிலோமீட்டரில் உங்களுக்கு ட்ரை போர்ட் வந்துடுங்க. ஸோ அது வரும்போது அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு வந்துடுதுங்க. ஸோ அவங்களுக்கு இங்கே வீடு கட்டினாலும் இங்கேருந்தும் நம்ம ரெண்டல் ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். அதாவது நம்ம இங்கே வந்து பிளாட் வாங்கினா நம்ம சைட்டுக்கு லெஃப்ட் சைடில் வந்து ட்ரை போர்ட் வருது, பிரம்மாண்டமாக வருது. ரைட் சைடில் பரந்தூரில் வந்து ஏர்போர்ட் வருது. ஒரு 2 வேலை வாய்ப்புகள் வந்து ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுங்க தேவைப்படுங்க. ரெண்டலும் நல்ல ரெண்டல்ஸ். இப்போ நம்ம லோ பட்ஜெட்டில் ஒரு இடம் வாங்கி கூட போட்டு வச்சுக்கலாம். ஆமாங்க. ஏர்போர்ட் வந்த பிறகு கூட வீடு கட்டி வாடகை விடலாம் இல்லையா? சோர்ஸ் இருக்கு. ஓகே. சைட் விசிட் மற்றும் கூடுதல் விவரங்களுக்கு வீடியோல ப்ளே ஆகிற மொபைல் எண்ணில் பில்டரை டைரக்டாக காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் சொந்த வீடு அமைய எங்களோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.